இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக வெஜ் நூடுல்ஸ் எப்படி வீட்டிலே செய்யலான்ட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப சேர்க்க போகிறதுங்க. வீட்டில் இருக்கிற காய்கறியை மட்டும் வச்சு தாங்க ரொம்ப சூப்பராக பண்ண போகிறேன். இப்போ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி வீட்டில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குவான்டிட்டியும் நிறையா இருக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நானும் உங்கள் தோழி. வெல்கம் டு ஏகே ஸ்பெஷல். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1/2 கிலோ அளவுக்கு நூடுல்ஸ் எடுத்துருக்கேன். 3 பாக்கெட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 3 பாக்கெட்டாக இருந்துச்சு. இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணி கொதிக்க வச்சு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணி சூடு ஆன பிறகு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த நூடுல்ஸை தண்ணியில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வேக வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சிடலாம். தண்ணியில் நல்லா மூழ்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். இப்போ தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். அதை தண்ணியெல்லாம் வடித்து எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் இதை ஒரு முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணோம் அப்போ தான் நூடுல்ஸ் திரும்ப ரொம்ப வெந்து குழஞ்சி போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தாங்க. நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அடுத்து இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். கடாய் சூடாக இருக்குது. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கூடையே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸ் நல்லாயிருக்கும். நூடுல்ஸ் செய்கிறதுக்காக முட்டைகோஸ், கேரட்டு, பீன்ஸ், வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சூடான எண்ணெயில் இந்த காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காயை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயிலே வேகணும். ஸோ அந்தளவு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வேகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்றப்ப லைட்டாக காயெல்லாம் கடிப்படும். ஸோ அந்தளவுக்கு வெந்து வந்தால் போதும். ஸோ 5 மினிட்ஸ் இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் மசாலா போட்டுக்கலாம். நான் வந்து நூடுல்ஸ் 3 பாக்கெட் வாங்கினேன். 3 பாக்கெட்லேயும் மசாலா கொடுத்துருந்தாங்க. இந்த மசாலாவை பிரித்து போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவை காய்கறியோடு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மசாலா இல்லை அப்படின்னா நம்ம கை மசாலாவே போடலாங்க. மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு கரம் மசாலா, சோம்புத்தூள் இந்த மாதிரி நம்ம கையில் உள்ள மசாலாவே போடலாம். நான் மசாலா கொடுத்துருக்கிறதுனால அதை போட்டுக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் அப்படியே கலந்து விடுங்க. மசாலா வந்து எண்ணெயில் நல்லா ரெடியாகி பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதனால தான் இப்போ ஓரளவுக்கு மசாலா காய்கறி எல்லாம் ஒன்றா சேர்த்துச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஏற்கனவே தண்ணியில் கொழுந்து தண்ணியை நம்ம அலசி வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி லூஸாக ரொம்ப டைட்டாகாமல் கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள். இப்போ இது நல்லா அடியோடு பிடிச்சி கலந்து விட்டுக்கோங்க. இப்படி மசாலா எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி. இந்த மாதிரி கைவிடாமல் அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. ரொம்ப போட்டு கிண்டிங்க அப்படின்னா நூடுல்ஸ் உடஞ்சிரும். பர்ஃபெக்டாக வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப உடைக்காமல் மேலாப்பில் அப்படியே கலந்து விடுங்க. அப்புறம் அடியில் கொடுத்து கிண்டுங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் அதுக்காக. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். இல்லையே நீங்கள் சோயா சாஸ், சில்லி சாஸ்லாம் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் இதுவே நல்லா இருக்குது. ஸோ அதனால் நான் சேர்க்கலை. நெக்ஸ்ட் நிமிஷம் நான் அப்படியே கலந்து விட்டுட்டே இருந்தேங்க. ரொம்ப போட்டு அழுத்தாமல் கலந்து விட்டுட்டே இருந்தேன். சூப்பராக பர்ஃபெக்டாக நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றி எக் நூடுல்ஸாக பண்ணலாம். இல்லை சிக்கனை இப்போ பொரிச்சு போட்டு சிக்கன் நூடுல்ஸாகவும் பண்ணலாம். பட் நான் வந்து வெஜ்ஜு தான் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள். நீங்கள் மார்னிங் ஏதாவது டிஃபன் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதுவே பண்ணி இந்த மாதிரி நூடுல்ஸே பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா மசாலா அதிலே இருக்குது. ஸோ ரொம்ப டைம் ஆகாது. நான் மேபி ஒரு 30 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக இது ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு குவான்டிட்டி இருக்குங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.